எல்லோருக்கும் வணக்கம். நான் லதா பேசுகிறேன். வெல்கம் டு செக்கம்மா சேனல். நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க ரோஜா செடிகளில் பூக்களை கட் பண்ண உடனேயே நமக்கு ஒரு வாரத்துக்குள்ளாரையே துளிர் வர்றதுக்கான நிறைய டிப்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே இந்த ஒரு வீடியோ கூட நீங்கள் பாருங்கள். இந்த உரமும் நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிற காம்போவில் இந்த உரத்தை கொடுத்து பாருங்கள். இந்த உரமும் வந்து சூப்பராக தளைஞ்சு அருமையான பூக்களை கொடுக்கும், நிறைய மொட்டுக்கள் வைக்கும். வாங்க அது என்ன உரம்னு நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ அளவுக்கு நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக காமிக்கிறேன். என்கிட்ட செடிகள் நிறையா இருக்கிறதுனால நான் நிறைய செய்யணும். பட் அந்த அளவுக்கு நான் வந்து எடுத்து செய்யும்போது லேட் ஆகும். அதனால ஒரு 3 கிலோ மண்புழு உரம் மட்டும் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு காஞ்ச பக்கெட்டோ பவுல்லையோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இது வந்து போன் மீல், அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க. இது கூடவே அதே அளவுக்கு, அதாவது ஒரு 200 கிராம் அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு, இதை சேர்த்திக்கோங்க. அதாவது வேப்பம் புண்ணாக்கு நிறைய நம்ம சேர்த்தக்கூடாது, செடிகள் பட்டு போயிடும். எந்த உரமாக இருந்தாலும் நம்ம செடிகளுக்கு அளவாக கொடுக்குற வரைக்கும் நமக்கு சேஃபு. இது கூடவே பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட்டு, அது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு கைப்பிடி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதாவது 3 கிலோ மண்புழு உரம், 200 கிராம் போன் மீல், 200 கிராம் வந்து வேப்பம் புண்ணாக்குக்கு இந்த அளவுக்கு எப்சம் சால்ட் இருந்தால் போதும். அவ்வளவுதான். இப்போ இதை நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கை போட்டே மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும், ஈவனாக மிக்ஸ் ஆகும். அப்போ தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது எல்லா செடிகளுக்கும் ஒரே மாதிரியான சத்து நமக்கு போய் சேரும். பாருங்கள், நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் உடனடியாக ஏன் நான் துளிர் வரும்னு சொன்னேன்னா, இந்த நான் கொடுத்துருக்க எல்லா பொருள்லையுமே பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சத்து ரொம்பவே ஜாஸ்தி. அதனால் துளிர்கள் வர்றதுக்கு வந்து நைட்ரஜன் சத்து உள்ள ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது டக்குன்னு துளிர் வரும். அதுக்கப்புறம் மொட்டுக்கள் வைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம உரம் கொடுத்தோம்னா மொட்டுக்கள், அதாவது அந்த சமயத்தில் பொட்டாசியம் ரிச் ஃபெர்டிலைசராக நம்ம கொடுக்கும்போது மொட்டுக்கள் நிறைய வைக்கும், பெருசாகவும் பூக்கும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செடிகளுக்கு கொடுக்க வேண்டியது தான். இப்போ செடிகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் காமிக்கிறேன் பாருங்க. எல்லா செடிகளுமே இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும். எந்த ஒரு உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி எல்லா செடியுமே பாருங்க நல்லா கிளறி விட்டுட்டேன். இதுல வந்து களை செடிகள் ஒன்று கூட இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ரோஸே வந்து ஹெவி ஃபீடர், நிறைய நம்ம டைமுக்கு டைம் உரம் பார்த்து தான் கொடுக்கணும். இதுல வந்து நம்ம மற்ற செடிகளையுமே வளர விட்டோம்னா கொடுக்குற உரமெல்லாம் அந்த செடிகள் தான் எடுத்துக்கும். இந்த மாதிரி இருந்தால் இதெல்லாம் கிளியர் பண்ணிடணும். பாருங்க, எல்லா செடியுமே ஈவனாக இது மாதிரி நல்லா கொத்தி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மண் பார்த்தீங்களா எப்படி காஞ்சிருக்குன்னு சொல்லி, ஆனால் அடி மண் பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கும். இங்கே பாருங்க, பார்த்தீங்களா, இந்த மண் ஈரமாக இருக்கும், மேல் மண் இந்த மாதிரி லைட்டாக காயும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்படி நீங்கள் தண்ணி விடுறீங்க, டெய்லி விடணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த வீடியோ அதை பற்றி தான் நான் போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மேல் மண் நல்லா காயணும், சரிங்களா? அப்போ தான் நம்ம தண்ணி முதல்ல கொடுக்கணும். இப்போ உரம் கொடுத்துடலாம். ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கை இந்த அளவுக்கு, சரிங்களா? இந்த அளவுக்கு சுற்றி அப்படியே போட்டு விடுங்க. எல்லா செடிகளுக்கும் உரம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நிறக்க தண்ணி விட்டுறணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா, அதாவது உரம் கொடுத்த உடனே சும்மா 1 மக்கு 2 மக்கெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. இந்த கிளை வேர்கள் ஆணி வேர் வரைக்கும் அந்த தண்ணி போகணும். அந்த மாதிரி நல்லா தண்ணி அடிச்சு விடுங்க. இப்படி நல்லா சூப்பராக மேலேயும் அப்படியே அழகாக நனைச்சி விடுங்க. அப்போ செடிகளுக்கு வந்து ஒரு மழை பெஞ்சு
அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு செடிகளுக்கு கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி நம்மளோட செடிகளில் அடுத்து நம்ம உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பூ அறுத்த உடனே ஒரு 3-4 நாள்லயே அடுத்த துளிர் வந்துடும். பாருங்க, இங்க பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ நல்லா நிறக்க தண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தளர தண்ணி விட்டோம்னா ஒரே வாரங்க உங்களுடைய செடியில் இந்த அளவுக்கு அழகான துளிர்கள் வந்து சூப்பராக எடுக்குங்க. இங்கே பாருங்க எத்தனை துளிர் வந்திருக்கு பாருங்க. அதே போல் இந்த பேபி பட்டன் ரோஸ் இங்கே பாருங்க எவ்வளவு துளிர், அதே சமயத்தில் மொட்டுக்கள் எவ்வளோ வச்சிருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு காம்போவாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது ஆர்கானிக்லேயே நிறைய உரங்கள் இருக்குது நமக்கு. பாருங்க, இன்ஆர்கானிக்காக நம்ம போயிட்டு நம்ம பயந்துக்கிட்டு நம்ம செடிகளை வந்து நம்ம பட்டு போக வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க எத்தனை மொட்டு விட்டுருக்கு பாருங்க. இது எல்லாம் அப்படியே பூவா மாறிச்சுன்னா எப்படி இருக்கும் இந்த செடி, யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க, ஆல்ரெடி இங்க ஒரு பஞ்ச் அப்படியே பூக்கள் வந்து சூப்பரா பூத்துருக்கு. பார்த்தீங்களா? இது பாருங்க ஒரு ரவுண்டு அழகா இருக்கு பாருங்க. இந்த ரவுண்டு பாதி விரிஞ்சு விரியாம மொட்டோட இந்த பூக்களை எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஸோ நம்ம சேனலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒன்றுமே வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இதே மாதிரி மொட்டுக்கள் வந்து உங்களுடைய செடியிலையும் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி உரங்களை வந்து கண்டினியூவாக நீங்கள் பார்த்து கொடுங்க. கொடுக்கும்போது தாராளமாக உங்களுடைய செடிகள்லையும் இதே அளவுக்கு பூக்களும் மொட்டுக்களும் பூத்து குலுங்குங்கிறது கண்டிப்பாக என்னுடைய உத்தரவாதம். நமக்கு என்னங்க, வாங்கிட்டு வர்ற ரோஜா செடி சூப்பராக பூ பூக்கணும், நிறைய பூக்கணும், பெருசு பெருசாக பூக்கணும், இவ்வளவு தானே. இந்த உரங்களை மாற்றி மாற்றி நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு செடியிலையும் தாராளமாக பூ பூக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு உரத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம செடிகளில் நம்ம கொடுக்குற உரத்தினால இந்த ஸ்டெம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள். இந்த மொட்டுக்கள் வந்து எவ்வளவு குண்டு குண்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இலைகள் எவ்வளோ செல்லு செல்லுன்னு இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஹெல்தி பிளான்ட்டுன்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இதில் ஒரு பூ சுற்றி 3 குட்டி குட்டி மொட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளுடைய பிளான்ட்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு எல்லாமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற உரங்களும் பராமரிப்பும் பொறுமையும் என்ன சொல்கிறதுங்க, இன்ட்ரெஸ்ட்டும், இது எல்லாம் தான் காரணம். ஒவ்வொரு செடியிலையுமே நிறைய செந்தளிர்கள் வந்து சூப்பராக நம்ம செடியில் வருங்க. இங்கே பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சொல்கிற உரத்தை வந்து மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க, மேம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் உரம் கொடுத்தேன், துளிர் வந்து என்னோடய செடியில் அவ்வளோ நல்லா வந்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையாகவே நான் கூட சந்தோஷப்பட்டேன். அது மாதிரி உங்களோட ஃபீட்பேக்கு தான் எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி. அதை பார்க்க சரி வேற இன்னும் என்ன உரம் கொடுக்கலாம், வேற என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு யோசிக்க தோணும். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் லதா.